ஃபேன்ஸும் இன்னைக்கு பயங்கரமா கொண்டாடுவாங்க. ஏன்னா ஹோம்ல நடக்காதுன்னு நினைச்ச விஷயம் நடந்திருக்கு. ஃபுல்லா அவங்கள விட நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். வித்யுத் அப்படியே பார்க்குறாரு. என்ன பைத்தியம் கீத்தியம் ஆயிடுச்சா இந்த புள்ள அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. பட் இன்னொரு பக்கம் ஆர்சிபி ஃபேன் பீடாக் வந்து அவர நான் நினைச்சதுதான். இந்த வருஷம் கப்பு நாங்க எங்களுதுதான் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ஸ்டார்ட் ஆஃப் வித் வித்யுத். இவ்ளோ இத வந்து நீங்க எதிர்பார்த்தீங்களா? டில் தி 18th ஓவர் ஐ டோன்ட் திங்க் நோபடி வுட் ஹவ் எக்ஸ்பெக்டட் திஸ். வாட் ஹேப்பன்ட்? சம மேட்ச்ங்க. ஆக்சுவலா நான் இன்னும் ஒன் சைடா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா ஆர்ஆர் ஆஃப் லேட் கொஞ்சம் நாட் அப் டு த மார்க். பட் இன்னைக்கு பெட்டரா ஆடினாங்க, அதை பத்தி டவுட்டே இல்லை. பட் ஹேவிங் செட் தட் ஆர்சிபி கொஞ்சம் பாத்தீங்கன்னா லிட்டில் பிட் ஆஃப் டார்கெட் இருந்தாங்க இன்னைக்கு இந்த ஃபீல்ட்ல. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன் டூ இன்சிடென்ட்ஸ்ங்க, டூ கேம் சேஞ்சிங் இன்ஸ்டன்சஸ். ஒன்னு வந்து கிரிக்கெட்ல, ஒன்னு அந்த ரெவ்யூ. அந்த ரெவ்யூ த்ரூவ் ஜுரல் ரெவ்யூ இல்லைன்னா இட் லுக் நேக்கடையில அவுட் மாதிரியே இல்லை. ஆக்சுவலா அது வந்து ஐ திங்க் தட் வாஸ் அ கேம். ஜுரல் 2-3 balls இருந்தா இவட won the game for RR. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஐ திங்க் அந்த ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் பை ரஜத் பட்டிதார், பிரில்லியன்ட் கேப்டன்சி. ஹசரங்க வந்த அப்புறம் அந்த தேர்ட் ஃபீல்டர் லிட்டரலி பிஹைண்ட் த கீப்பர் வச்சாருங்க. இட் வாஸ் சோ ஃபைன். அந்த எட்ஜ் வந்து 9 or 10 times have gone for a boundary. அங்கதான் ஐ திங்க் யங் கேப்டன் ரஜத் பட்டிதார் கலக்கிட்டாரு. So சூப்பர்வா ஆடினாங்க. ஐ திங்க் ரெண்டு டீமும் didn't bowl up to the mark. Yes, Josh Hazlewood வேற லெவல். பட் 200+ இந்த பிட்ச்ல was a lot to ask for. I think RR பவர் பிளேல செம்மையா ஆடினாங்க. ஜெய்ஸ்வால் 5 ஓவர் ஆடினா மேட்ச் ஓவரா இருக்கும். பட் ஐ திங்க் எண்ட் டீம் which held their nerve, RCB செம்மையா நர்வ் ஹோல்ட் பண்ணாங்க. அங்கதான் டிஃபரன்ஸுங்க. பட் ஐ திங்க் ரஜத் பட்டிதார் கிரேட் சைன் டு பி a fantastic leader. ஏன்னா இந்த pressure situationல to have to make all these small adjustments, to take the review first at Jitesh Sharma Patidara Terla, and after that to have that third fielder there was exceptional captaincy from the young man. டெஃபினெட்லி எஸ். கமிங் டு யூ பிரசன்னா, உள்ள வந்து உங்களோட ஜாய், எக்ஸைட்மெண்ட் எல்லாத்தையும் அப்படியே அடக்கி வச்சிருக்கீங்க. இன்ஃபேக்ட் கேப்டன், நீங்க கேப்டன் பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் டாஸுக்கு வரும்போது டாஸ் போடுறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிட்டு வந்து டாஸ் போட்டாரு. ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி ஆஃப் யூ saw that. அது பார்த்துட்டு இன்ஃபேக்ட் ஆர்ஆரோட கேப்டன் சிரிச்சாரு. என்ன பண்ற நீ அப்படிங்கிற மாதிரி வந்து சிரிச்சாரு. அவரோட பிரேயர்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஆன்சர்ட். நாட் ஜஸ்ட் ஹிஸ் பிரேயர்ஸ், ஆல் தி ஃபேன்ஸ் பிரேயர்ஸ், எவ்ரிதிங் சீம் டு ஹேவ் பீன் ஆன்சர்ட் டுடே இல்லையா பீடாக்? எப்ப கிரிக்கெட்ல வந்துட்டு பர்டிகுலரா ஐபிஎல்ல டாஸ் இஸ் கோயிங் டு பி எ ஃபேக்டர் விச் இஸ் கோயிங் டு வின் த கேம்னு மறந்துட்டு ஆடுறாங்களோ, தே வில் புட் அ ஃபுட் ஃபார்வர்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த பிச்சு வித்யுத் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் லைக் த லாஸ்ட் இயர் பெல்டர். லாஸ்ட் இயர் 207 ஃபார் த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர். இட் ஹஸ் கம் டவுன் டு 189 இன் மை கால்குலேஷன். ஓகே, அப்படிங்கும் போது உங்களுக்கு எங்க ஆர்சிபி ஃபால்டட் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் 2 மேட்ச் ஜிடியோட டிசியோடையும் ஆஃப்டர் 10 overs they have lost 4 wickets in both the occasions. இங்க வின் ஃபேக்டர் வந்து 11 overs-க்கு அப்புறம் நீங்க 2 wicket வச்சிருந்தீங்கன்னா டபுள் த ஸ்கோர். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன். ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் 6 ஓவர்ல 59 வந்துட்டு பியூட்டிஃபுல்லா ஆனாங்க. 7-12 they only scoring at 6.5 an over. They want to make sure to get a big launch in the last 9 overs, where Rajasthan got only 72 and RCB got 111. That is a massive difference. ராஜஸ்தானுக்கு எங்க மேட்ச் போச்சுன்னா, எப்ப மஹேஷ் தீக்ஷனாவை டிராப் பண்ணாங்களோ அங்கேயே அவங்களுக்கு மேட்ச் போச்சு. பிகாஸ் அவங்க தேர் நாட் ரீடிங் த கண்டிஷன்ஸ் வெல், அன்பார்ச்சுனேட்லி. இப்ப அசரங்கா மாதிரி ஒரு போலர் நான் எப்ப சொல்லுவேன், ரன்னு நிறைய கொடுப்பாரு அப்படின்னா குழந்தைக்கு பிஸ்கெட் கொடுத்துட்டு தூக்குற ஆள் அவரு. ஒரு 4 ஓவர் 42 ரன்னு 2 விக்கெட் எடுக்கிறவரு இன்னைக்கு 4 ஓவர்ல 30 ரன் 1 விக்கெட் போட்டிருக்காருன்னா, ஹேட் தீக்ஷனா பிளேட் அஹெட் ஆஃப் ஃபசல் ஹக் ஃபரூக்கி, தேர் குட் ஹவ் பீன் 15 runs லெஸ்ல. அது எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரிவியூல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஆர்ஆர் ஜெயிக்கணும்னா 2 சான்ஸ் நடக்கணும். ஜெய்ஸ்வால் ஹஸ் டு பேட் 20 overs. Jofra Archer has to come up with a blistering spell in power play to dismantle RCB. இந்த 2 ஃபேக்டர் நடக்கலைன்னா ராஜஸ்தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கடைசி 3 மேட்சஸ் பாருங்க, லாஸ்ட் ஓவர்ல 9 ரன் அடிக்கணும், லாஸ்ட் ஓவர்ல 9 ரன் அடிக்கணும், 2 ஓவர்ல 18 ரன் அடிக்கணும். இங்கேருந்து நீங்க தோக்குறீங்க அப்படின்னா, their power hitting is not something in the last final 5 overs it's been sorted out. There is another point. அந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த ஸ்மார்ட்னஸ் வரணும். ஹெட்மயர் இஸ் நாட் டெலிவரிங் அட் நம்பர் 6, நம்பர் 7. ஒரு சில டீம் எல்லாம் அவரை நம்பர் 4ல இறக்குறாங்க. நம்பர் 4ல இறக்கி அந்த லீக் ஹோல் சீசன் 450 ரன் 500 ரன் கன்சிஸ்டன்டா அவர் அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப நீ பினிஷரா அவரை வச்சிருக்கீங்க, நடக்கலையா? நம்பர் 4 இறக்கி விட்டு கையை பேட்டை இப்படி கொடுத்துட்டு கத்தி மாதிரி சீவு
That is where I've been telling you all the time. Parag has to take the responsibility to come back after 10 overs because their middle order and lower middle order is not firing. Dhruv Jural beautiful ஆடினார் அவர் சொன்ன மாதிரியே. முதல் 21 பால்ல எவ்வளவு ரன் அடிச்சாரு? 18 ரன்னு. 10 ஓவர்ல 113. யூ செட் த டோன். 93 ரன் அடிக்கணும் 10 ஓவர்ல. அப்புறம் அங்கேருந்து நீங்க 10 ரன்ல தோக்குறீங்கன்னா அங்கேருந்து 9.5 an over, 9.3 an over, it all went up to 12 an over. You should have never gone there. Even I would have sent Shubham Dubey ahead of Hetmeyer. I'm not saying this because he hit some robust sixes today. Hetmeyerக்கு படல பேட்ல. You have to accept that and make sure that how am I going to shuffle the order to make sure it becomes effective in the end. அது அவங்க பண்ணவே இல்லை. இது ரொம்ப நாளா இது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஐ எம் சாரி டு சே தட் இட் டசன்ட் லுக் லைக் a winning unit, but like Vidyut said, they put up a fight at least. It's not a one-sided game, so kudos to them. நீங்க டு பி கண்டினியூட் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்கீங்க. 3 புள்ளி வச்சிடலாம். டு பி கண்டினியூட் டாட் டாட் டாட். ராஜஸ்தான் ராயல்ஸ் எதையும் மாத்த போறது இல்ல. இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க. பட் யூ டிட் டாக் அபவுட் ஹசரங்கா அண்ட் டியூரிங் த மேட்ச் வந்து ஆஷனா வந்து ஒரு வீடியோ வந்து நமக்கு வந்து அனுப்பிச்சாரு. I'm going to just play that now. Vidyut, he told Yeah. இந்த ஒரு வீடியோவை ஒழுங்கா நீ கவனி. வாட் ஹி டோல் மீன்ஸ் வீடியோவை ஒழுங்கா பாரு, உனக்கு என்ன புரியுது அப்படின்னு வந்து கேட்டாரு. அண்ட் ஹி எக்ஸ்பிளைன்ட் இட் டு மீ டெல்லிங் தட் அங்கிருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அது வந்து பிட்ச் ஆகுறப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து வந்திருந்துச்சு அப்படின்னா இட் வில் மிஸ் த லெக் ஸ்டம்ப் அண்ட் கேரி ஆன். பட் த பால் ஹெல்ட் ஆன் ஃப்ரம் த லெக் ஸ்டம்ப் லைன். அதனால சால்ட்டுக்கு அது எட்ஜில் பட்டு அங்க விக்கெட் போகுது அட் 6.4. ஐ வாண்ட் யூ டு கிவ் மீ அ லிட்டில் மோர் பிரீஃப் அபவுட் த விக்கெட். ஏன்னா இன்ஃபேக்ட் நான் தேவ்தத் படிக்கல்கிட்ட கேட்டப்பவும் அவர் என்ன சொன்னார்னா ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் த விக்கெட் இஸ் ஸ்டிக்கி அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தாரு. ஐ வாண்ட் யூ டு டெல் அஸ் மோர் அபவுட் இட். Yeah, it was clearly evident. அந்த நீங்க அதுல கிளியரா தெரியுது அந்த பால் வந்து எவ்வளவு டிவியேட் ஆயிருக்குங்க. ஓகே, தட் பிகம் த சேலஞ்ச். ஏன்னா ஒரு பேட்டருக்கு when the ball deviates so much and when both happens, இந்த பிட்ச்ல என்ன ஆகுதுன்னா டிவியேட்டும் ஆகுது, பால் ஸ்ட்ரெயிட்னும் ஆகுது. இதுல கிளியரா தெரியுது பால் வந்து மிடில் ஒரு லெக் அண்ட் மிடில் பிட்ச் ஆகி மிடில் ஸ்டம்ப் வந்திருக்கு. ஓகே, அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் உங்களுக்கு எல்லா பாலும் அப்படி ஆச்சுன்னா as a batter you will be able to adjust. பட் சில பால் ஸ்ட்ரெயிட்ன் ஆகுது, சில பால் டிவேட் ஆனா ஒரு பேட்டருக்கு அந்த கிளாரிட்டியா இருக்காது. சரி வித் ஸ்பின் ஆடணுமா, வித் தி ஆங்கிள் ஆடணுமா, அண்ட் அங்கதான் ஆயிருக்கு. தட்ஸ் வாட் ஹேப்பன் இந்த சின்னசுவாமி பிட்ச். நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஹேப்பன் டு தி ஃபாஸ்ட் bowlers ஆல்சோ. ஓகே, நீங்க ஜாஃபர் ஆர்ச்சர் bowling பாத்தீங்கன்னா there is a lot of variation in the bounce. சில பால் ஸ்கிட் அந்த வீடியோவும் இதோ. எஸ், பியூட்டிஃபுல்லா தெரியுது. ஜாஃபர் ஆர்ச்சர் இந்த டிம் டேவிட் போட்டு அந்த பவுன்ஸ் ஃபேக்டர் காமிக்கிறோம், எவ்வளவு பவுன்ஸ் வேரியேஷன் இருக்குன்னு. Okay, it's very difficult for a batter, especially பாருங்க 4 ballல there has been so much of change in the bounce and also speedல கூட difference இருந்திருக்கு. Okay, சில ball வந்து 146ல இந்த ball you just see it becomes very difficult for a batter. ஒரு ball low keep ஆகுது, ஒரு ball skid ஆகுது, ஒரு ball tennis ball மாதிரி bounce ஆகுது. So அங்க மாதிரி இருக்குச்சு, it's very difficult for a batter. அங்கதான் the surprising factor is how did they get 200. That shows that in spite of there being so much help in the pitch, the bowlers have maybe not been up to the mark. Jofra Archer is 145 plus போடுறாரு. அந்த ஸ்பீட்ல when there's variation, the speed and the bounce with deviation, it becomes very difficult for the batter. Josh Hazelwood second innings காமிச்சாரு, சில பால் வந்து பட்டு மண்டலே பட்டது, சில பால் ஸ்கிட் ஆகுது. The bowlers who hit the deck hard were very difficult to play. Bhuvneshwar Kumar couldn't hit the deck, அவர் வந்து அடி வாங்கினாரு. But Jofra Archer and Hazelwood, especially Hazelwood as a standard bowler, first 2 பால் செம்மையா போட்ட ஜெய்ஸ்வாலுக்கு வந்து பேட் மேல பட்டது. அதுக்கப்புறம் சான்ஸ் எடுத்து அடிச்சாரு. அண்ட் நீ ஜெய்ஸ்வால் கூட பாத்தீங்கன்னா 2-3 பால் விட்டு கட் பண்ணாரு. ஒரு பால் இங்க போச்சு, ஒரு பால் இங்க போச்சு. So it becomes very difficult for the batter. In fact, batters anything நல்லா ஆடிருக்காங்க இந்த கேம்ல. ஏன்னா it's not been easy at all. But beautifully producerக்கும் we have to give a lot of credit. Superb எடுத்து காமிச்சிருக்காரு அந்த not the stat and the beautiful ball variation எப்படி இருந்திருக்கு different. Yes, it is not easy. நிறைய வாட்டி டிவில பாக்கறச்சே it's not easy, but இந்த மாதிரி காமிக்கச்சே it shows how challenging it can be for a batter. அங்கதான் RCBக்கு it's been a challenge for them. It has not been an easy pitch to play on. எல்லாமே ஆயிருக்கு, ஸ்பின்னருக்கு பால் ஸ்கிட்டும் ஆயிருக்கு, ஹோல்டும் ஆயிருக்கு, ஃபாஸ்ட் பாலுக்கும் எக்ஸ்ட்ரா பவுன்ஸும் ஆயிருக்கு, ஸ்கிட்டும் ஆயிருக்கு. So that's why the challenges அங்கதான் I think Hazelwood stood out. And Suyash மாதிரி bowler கூட அங்கதாங்க, சில பால் பட்னு ஸ்கிட் ஆகுது, சில பால் grip ஆகுது. Krunal Pandya first ball Riyan Parag slog seat போச்சு, it held a bit. So that's why the challenges, and அங்கதான் batters maybe have to apply themselves a little more.
அண்ட் இன்ஃபேக்ட் நீங்க யூ ஜஸ்ட் செட் 205 அப்படிங்கிறதே ஒரு நல்ல ஸ்கோரா தான் இருந்துச்சு அப்படின்றீங்க. Vidoc, do you want to agree with it? Because விராட் கோலி told இல்ல இன்னொரு பிளஸ் ஒரு 10 to 20 ரன்ஸ் நாங்க எடுத்திருக்கணும் அப்படின்னாரு. You don't agree with that? Let அது me வந்து get your அவரோட அவரோட பசியை காட்டுது. நான் வந்து ஆனஸ்டா சொன்னேன் உங்களுக்கு, அந்த 11 to 15ல இப்ப 7 to 10ல ரன் பால் ஆடினாங்க. 11 to 15 they scored 73 runs to be 156. கடைசி 5 ஓவர்ல 49 தான் வந்தது. that is about exactly the Vidyut explain now. இப்ப அவர் சொன்னதை விட நான் இன்னொரு பாலுக்கு வரேன். அவுட் ஆன பால் ஞாபகம் இருக்காது, ஜோஷேசல் போட்டதை விட பாம்பு மாதிரி உள்ள வந்தது. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு டூ பேஸ்ட் பிட்ச்ல when the ball is just holding on, when you commit on the front foot, you got absolutely no chance whatsoever when the ball is holding on. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க அப்ரைட்டா என்ன பண்ணணும், பேக் ஃபுட் பிளே மேக்சிமைஸ் பண்ணிட்டு மேல போட்டா டப்புன்னு அடிக்கணும். இப்ப இந்த துருவல் பண்ணாரு பாருங்க, ஒரு பால் மேல போட்டாரு புவனேஸ்வர் குமார், டமால்னு தூக்கி அடிச்சாரு. சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், you have to hold on your shape and stay upright and wait for you to play square on either side of the wicket. லென்த் மிஸ் பண்ணி மேல போட்டா டமால்னு தூக்கி அடிக்கணும். ஏன் நிறைய பேர் இந்த பிச்சில் மிஸ் பண்றாங்கன்னா, நார்மலா என்ன பண்றாங்க, they want to be on the offensive side to hit you on the front foot, so they commit themselves for the shot to play on the front foot. அப்போ உங்களுக்கு சீம் மொமெண்டம் பவுன்ஸும் பர்டிகுலரா ஹோல்ட் ஆச்சுன்னா, the chances of you the ball hitting on the place where you want to be on the sweet spot of the bat will be tough. இது 205 பிட்ச் எல்லாம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் it is 190 பிட்ச் தான். That's what my opinion is. Yes, Vidyut. Yeah, I think ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட் கொண்டு வந்திருக்காரு P-Dog. நீங்க பாத்தீங்கன்னா த்ரூ ஜுரல் ஃபர்ஸ்ட் 15 பால்ஸ் நிறைய டாட் பால் ஆனாரு. இஸ் கமிட்டிங் தி ஃப்ரண்ட் ஃபுட் அண்ட் லுக்கிங் டு கெட் ஆன் தி ஃப்ரண்ட் ஃபுட். அதுக்கப்புறம் 2 6 மிட் விக்கெட் மேல விட்டாரு. he waited on the back foot and then he became a little smarter. Two things அங்க அவர் வந்து சொன்னாரு, டூ பேஸா இருக்கு, நீங்க பால் கமிட் ஆனா you get stuck, you have no other option. Back footல போனா even if the ball skids on, you can work it, and if it stops and comes, you can hit it for 6. அதான் ரொம்ப நாளா பண்ண த்ரூ ஜுரல். அந்த 10-15 balls gave him time to read the pitch. இந்த பிட்ச்ல அது தேவை, அதுக்கப்புறம் பழகலாம். So I think it's a very very good point, and அங்கதான் as a batter you have to be a little smarter in these kind of pitches. And while talking about smart batting, சொல்லுங்க P-Dog. அவர் சொன்ன பாயிண்ட் தவிர இந்த ஸ்மார்ட்னஸ்ன்றது என்னன்னா, 13 ஓவருக்கு அப்புறம் ஒரு லெக் ஸ்பின்னரும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரும் ஷார்ட் ஃபைன் லெக் இல்லாம ஷார்ட் மிட் விக்கெட் வச்சு போடுறாங்கன்னா, the reason is the two paced bounce. It bounce on the higher side. பவுன்ஸ் உங்களுக்கு மேல இருந்துன்னா பெடல் ஸ்வீப் பண்ண முடியாது. பால் உங்களுக்கு நல்ல ஸ்கிட் ஆகி ஈவன் பவுன்ஸ் ஜட்ஜ் பண்ணாதான் நீங்க பெடல் பண்ண முடியும். சோ இவங்க 45 வாங்க ஷார்ட் ஃபைன்லங்க, அதை எடுத்துட்டு நீங்க ஷார்ட் மிட் விக்கெட்ல வைக்கிறாங்கும் போது வாட் லென்த் இஸ் கோயிங் டு போல் பியாண்ட் 6 meters and the ball is stopping. அதுக்கு நீங்க முன்னாடி போயினீங்கன்னா என்ன ஆகும், இப்படி தள்ளுவீங்க ஷார்ட் எக்ஸ்ட்ரா போகும், அப்படி தள்ளுவீங்க ஷார்ட் மிட் விக்கெட் போகும், ரன்னே வராது. அப்படிதான் ஒரு சில டாட் பால்ஸ் வந்து திருடனாங்க 2 பேரும், சுயேஷ் சர்மாவும் இவரும் யாரு குருணால் பாண்டியாவும். அதுக்கப்புறம் சுயேஷ் சர்மா வந்து ஒரு பால் ஷார்ட்டா போட்டோன்னு பேக் டபார்னு ஒரு புல் அடிச்சாரு, நெக்ஸ்ட் பால் திருப்பி குருணால் பாண்டியா ஷார்ட்டா போட்டோன்னே பேக் ஃபுட் போய் புல் அடிச்சாரு. அப்படிங்கும்போது அந்த சிச்சுவேஷன் நீங்க ஒரு 6-7 பால் அந்த சிச்சுவேஷன்ல ஆடணும்னு, செகண்ட் திங் ஐ அம் டெல்லிங் யூ ஆனஸ்ட்லி வித் வில் ஆல்சோ அக்செப்ட் இட். யூ ஆர் a wicket keeper, boss. You are a wicket keeper. You have kept wickets for 20 overs. You exactly know the pace of the pitch and whether it's too paced or not, whether the bounce is true, முன்னாடி ஆடணுமா பின்னாடி ஆடணுமான்னு நிறைய நாலேஜ் உனக்கு தான் இருக்குங்கும் போது, அந்த 21 பால்ல ஒரு 18 ரன் ஆடினார் பாருங்க, அதை நான் குறை சொல்லல. நானு he tried to make it up, but it was too late. Yes, it definitely was too late. But நீங்க once again coming to that smart batting, நீங்க சொல்றீங்க you'll have to be really smart, especially ஒரு T20 அப்படிங்கிறப்போ you don't have a lot of time. நீ மட you have to make use of the opportunity அப்படிங்கிறப்போ today we must talk about this particular person. அவரை பத்தி பேசாம இன்னைக்கு வந்து போனா கீழே கமெண்ட்ஸ்ல எல்லாரும் நம்மள எல்லாருமே செஞ்சிருவாங்க அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புறேன். Of course about King Kohli. 24th April இன்னைக்கு, அவருக்கு 23rd April அப்படிங்கிறது பெரிய காயமா இருக்கும். அவரோட வைஃபே வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு one of the videos, I think last year அவங்க one of the promotional videos அப்ப சொன்னாங்க, இன்னைக்கு 23rd April இல்ல 24th April தான், போய் ஆடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நிஜமாலுமே அவர் பயங்கரமா ஆடி இருந்தாரு. And fans it was a treat to watch it. Vidyut.
செம்மையா ஆடுறாங்க. I think a tricky pitchல விராட் கோலி and தேவ்தத் படிக்கல், the way they played was unbelievable-ங்க. I think sometimes we take this thing for granted. விராட் கோலிலாம் ரன் அடிச்சுதான் ஆனோன்னு, but the way he's been playing this year, the way he's been contributing to a team, நீங்க நிறைய the 4 6s பார்க்கணும். The way தேவ்தத் and விராட் கோலி ran between the wickets was just something else. என்னங்க 37 ஏஜ் விடுங்க. What amazing level of fitness, the kind of energy this guy has. எனக்கு எங்க இருந்து வருது தெரியலங்க. அவர் வந்து 20 hours பேட்டிங் ஆட்டு ஃபீல்டிங் எப்படி இருக்காரு பாத்தியா? It's just too good. And I'm in awe of that person. எப்படிதான் அப்படி இருக்காரு? True. Legend is இவ்வளவு அச்சீவ் பண்ணிட்டு that hunger to RCB க்கு நான் வந்து டெய்லி கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஸ்கில் இருக்குங்க அவருக்கு. Skill he has, he's broken all the records, he's done everything, but just to have that hunger each and every day, like a franchise வந்து country கூட இல்ல, franchise வந்து நான் உயிர் கொடுத்து ஆடணும். That is, I don't know how he does it, and I think hats off to him. The kind of respect every day, just increasing day to day. The way he played today, pitch அதெல்லாம் ஈஸிங்க. ஜுஜுபி அவருக்கு இந்த Yeah. கண்டிஷன்ஸ்லாம் ரீட் பண்ணி ஆடலாம். It's very easy. He's done it day in and day out. But and the passion and the this thing he has for the game, அந்த ஃப்ரான்ச்சைசிக்கு எப்படியாவது ஒரு கப் நான் எப்படியாவது வின் பண்ணி தரணும். Yes, 18 years ஆயிருக்கு. We have tried, but still I push myself. அது பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. And I just love seeing that. இந்த வயசுல கூட ஏஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து பார்க்க 21 மாதிரி இருக்காது. He is so fit, the way he runs between the wickets, just great to seeing him. Out of True, words. true, ஏன்னா true, அது மாதிரி தான் true, இருந்திருக்கு. Cricket aspect இல்ல, just his eagerness for the game, even at this age, the passion for the game is just too good. True. P-Dog, on the pakka we have Kohli striking at a rate of 166, but in on the pakka we had Padikkal at 185 was a strike rate today. The kind of chemistry that these two guys had on field, it was brilliant to watch, Alva. ಇಮ್ಯಾಜಿನ್ ಫಸ್ಟ್ KKR ಮ್ಯಾಚ್ ಹೇಗೆ ಆಡಿದ್ರು ನೋಡಿ. ನಾನು ತುಂಬಾ ಹಾ. ಡಿಸಪಾಯಿಂಟೆಡ್. ಯಾಕೆಂದ್ರೆ ಲಾಸ್ಟ್ ಇಯರ್ ಇಂದ LSG ಕ್ಲಿಕ್ಕೇ ಆಗಿಲ್ಲ ಅವರು. ಆಮೇಲೆ ಇವಾಗ ಬಂದು ಫಸ್ಟ್ 2 ಮ್ಯಾಚ್ ಅಷ್ಟೊಂದು ಇಂಪ್ಯಾಕ್ಟ್ ಕ್ರಿಯೇಟ್ ಮಾಡಿಲ್ಲ. ದಟ್ ಈಸ್ ವಾಟ್ ದ ಡಿಫರೆನ್ಸ್ ದ ಕೋಚಿಂಗ್ ಸ್ಟಾಫ್ ಕ್ಯಾನ್ ಮೇಕ್. ದಟ್ ಈಸ್ ವಾಟ್ ದ ಡಿಫರೆನ್ಸ್ ಸೀಸನ್ ಕಂಪೈನರ್ ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ಅಟ್ ದ non-staker end to motivate you can make, that can bring the best out of you. ದೇವದತ್ ಪಡಿಕ್ಕಲ್ is highly skilled. ಅದು ಯಾರು ಕ್ವಶ್ಚನೇ ಮಾಡಕ್ ಹೋಗ್ಬೇಡ. Only thing is whether you are going to get the best out of him. Someone like Shardul Thakur, who's unsold, is still running for purple cap andre. Sometimes a few people with my experience ಹೇಳ್ತೀನಿ, ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಏನಿಲ್ಲ ಚಿನ್ನು ಆಗತ್ತೆ ಬಿಡು ಆರಾಮಾಗಿರೋ ಅಂತ ಒಂದು ಮಸಾಜ್ ಮಾಡ್ಲೇಬೇಕು. They are really talented. ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ they cannot come there and play at this level of IPL, which is very close to international standards. So ನನ್ನ ಪ್ರಕಾರ ನೋಡಿದ್ರೆ I have to give real thumbs up to the coaching staff and also someone like Kohli. ಅವ್ರಿಗೆ ಏನೋ ಅವ್ರು ಕೋಹ್ಲಿ ನೋಡಿದ್ರೇನೆ ಅವ್ರಿಗೊಂದು ಮೂಡ್ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ ಅವ್ರಿಗೆ. ಅದರಿಂದ ಅವ್ರು ದೇವ್ರಿದಾರಪ್ಪ ನಾವು ಆಡ್ತೀನಿ ಅಂತ. ದಿಸ್ ಇಸ್ ಒನ್ಲಿ ಗೋಯಿಂಗ್ ಟು ಡೂ ಗುಡ್ ಫಾರ್ ದಮ್. ಬಟ್ ಒಂದೇ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಇದೆ ಅದರಲ್ಲಿ. ಈಗ ರೊಮಾರಿಯೋ ಶೆಪರ್ಡ್, ಐ ಆಮ್ ಎ ಹ್ಯೂಜ್ ಫ್ಯಾನ್ ಆಫ್ ಹಿಮ್. ಅವ್ರಿಗೆ ಬ್ಯಾಟಿಂಗ್ ಸಿಗ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇಫ್ ಇಸ್ ಗೋಯಿಂಗ್ ಟು ಬ್ಯಾಟ್ ಅಟ್ ನಂಬರ್ 7 or ನಂಬರ್ 8, ಎಷ್ಟು ಬಾಲ್ಸ್ ಅವ್ರು ಆಡ್ತಾರೆ, ಪಾಯಿಂಟ್ ನಂಬರ್ 1. ಸೆಕೆಂಡ್, ಆಸ್ ಅ ಬೌಲರ್ ಏನ್ ಪ್ರಯಾರಿಟಿ ಕೊಡ್ತೀರಾ ಅವ್ರಿಗೆ ನೀವು? ಅವರು 3 ಓವರ್ ಹಾಕಲ್ಲ ಅಂದ್ರೆ you have to think about getting in Jacob Bethel, that is going to give them license to go even more harder. ಒಂದು 2 ವಿಕೆಟ್ ಬಿದ್ದೋಗಿತ್ತು ಅಂತ ಅನ್ಕೊಳ್ಳಿ, ಎಲ್ಲಾ ಟೀಮಕ್ಕೂ ಹಾಗೆ ಆಗತ್ತೆ. ಅದು 11 for 2 ಆಗ್ತಾರೆ ಅಂತ ಅನ್ಕೊಳ್ಳಿ, 1.3 overs 11 for 2. Someone like Jacob Bethel can come there. He is not a power hitter, but he's a classy player. 1 ಓವರ್ನು ಆಗ್ತಾರೆ, ಲೆಫ್ಟ್ ಆರ್ಮ್ ಸ್ಪಿನ್ ಬೇರೆ. ಸೊ ನನಗೆ ರೊಮಾರಿಯೋ ಶೆಪರ್ಡ್ ಇಸ್ ಡಿಸ್ಟ್ರಾಕ್ಟಿವ್ ಹಿಟ್ಟರ್. ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಕೇಳಿ, ಈ ಕ್ಯಾನ್ ಹಿಟ್ 4 sixes and 6 balls. ಬಟ್ ಎಷ್ಟು ಬ್ಯಾಟಿಂಗ್ ಅವ್ರಿಗೆ ಸಿಗುತ್ತೆ, ಬಿಕಾಸ್ ಈ ಬ್ಯಾಟಿಂಗ್ has settled down brilliantly well. That is the only thing that decide and go forward for the playoffs. So ಈ ವರ್ಷ ಅವ್ರು ನಿಲ್ಸಕ್ ಆಗಲ್ಲ. வித்யுத் புரிஞ்சுதா? கொஞ்சம் ஏன்னா நிறைய இங்கிலீஷ் தான் பேசினாரு. ஓரளவு புரிஞ்சுது. ரொமாரியோ ஷெப்பர்ட் பத்தி சொன்னாரு, 6 பால் 4 6 அடிக்க முடியும் அவருக்கான. ஜேக்கப் பெத்தல் வந்து 11 for 2 இருந்தா கூட அந்த மாதிரி இப்ப நாட் அ பவர் ஹிட்டர். புரியுங்க, பேசலாம் தெரியாது. எல்லா இல்ல உங்களை டிரான்ஸ்லேஷனுக்கு தான் இப்ப நான் யூஸ் பண்ணிட்டேன்.
டிரான்ஸ்லேஷன் எப்படியும் கீழ கேட்பாங்க. என்ன இவர் பாட்டு கன்னடால பேசிட்டு இருக்காரு. யாராச்சும் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன்னாரு. உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் தான் இப்ப வித்யுத் மாத்திட்டு இருக்காரு. பட் எஸ் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். கிரிக்கெட் இஸ் a global languageங்க அவ்வளவுதான். கேம் ஒரு global language. அது பேசினாலே புரியும் அவ்வளவுதான். பட் நம்ம இன்னொருத்தர் பத்தியும் இப்ப பேசியே ஆகணும். Of course, yes, எல்லாருமே வந்து at one point we all thought this was RR's games. Especially அந்த 2 youngsters first step in பண்ணப்போ யஷஸ்வியும் சூரியவன்ஷியும் உண்மைக்குமே தான் நினைச்சாங்க என்ன இந்த 2 பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைச்சாங்க. பட் both of them they showed a lot of intent to be honest. பவர் பிளேலயே வந்து they were at around 72 runs. though சூரியவன்ஷியோட விக்கெட் போயிருந்தாலும் I think யஷஸ்வி ஜெய்ஸ்வால் அவர் ஒரு பீஸ்ட் மாதிரி இன்னைக்கு ஆக்சுவலி தெரிஞ்சாரு. இட் வாஸ் ரியலி நைஸ். நீங்க சொன்ன மாதிரி ஆர்ஆர் இன்னைக்கு ஒரு இன்டென்ட் தெரிஞ்சுச்சு. சம்வேர் தே ஹேட் தி இன்டென்ட். டு யூ அக்ரி வித் மீ வித்யுத்? 100% I think இன்னொரு 5 ஓவர் ஆடிந்தார் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மேட்ச் வின்னிங் ஆர்ஆருக்கு அவ்வளவுதான். as simple as that. I'm not going to say till 17th 18th over. ஒரு 5 ஓவர் அட்லீஸ்ட் ஒரு 12th 13th ஓவர் வரைக்கும் ஆடிந்தா இது கேம் would have been. He was striking the ball beautifully today. அப்பல ஈஸியா இல்ல ஹேசல்வுட் ஆடுறதுக்கு. பட் the way even Suryavanshi showed glimpses of what he is capable of. பட் அங்கதான் I think P-Dog நேத்திக் ஷோலயே ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட் சொன்னாரு. and I felt the same way. இந்த டீம் வின் பண்ணா ஜெய்ஸ்வால் had to do something specialங்க. let's face it. ஏன்னா the middle order is still finding its way. ரியான் பராக் அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்ல. ஜுரல் இன்னைக்கு டீசென்ட்டா ஆடினாரு. ஷிம்ரன் ஹெட்மயர் பத்தி நிறைய பேசிட்டோம். சுபம் துபே. so they don't have that kind of this thing. so அந்த மாதிரி especially 200 runs சேஸ் பண்ண பவர் பிளேல you need 60 70 for one tick mark வந்தாச்சு அது. பட் because the middle order weak nala, I won't use the word weak, sorry, maybe not firing at how they wanted to click ala. so அந்த மாதிரி இருந்துச்சு. I think it was very important that Jaiswal கொஞ்சம் பல்ல கடிச்சுன்னு say now 12 13 வரைக்கும் ஆடினா இந்த கேம் பண்ணி. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் would have murdered the bowlers. அந்த மாதிரி ஃபார்ம்ல இருந்த அன்னைக்கு he could have been a little smarter. again easier said than done. Hazelwood spell ஆடிடலாம். ஏன்னா he's hitting the deck hard. அந்த நேத்திக் ஆக்ஷன் நிறைய பேசணும் அந்த ஷோல. நான் பிரசன்னா அஸ்வினுக்கு இத பத்தி how to commit to a shot இல்ல வெயிட் பண்ணி ஆடணும். வெரி இன்ட்ரெஸ்டிங் டிபேட் we had. அது நினைச்சு மேபி அவர் ஓகே 2-3 balls ஆடிக்கலாம் ஹேசல்வுட். then I'll be able to attack bowlers in that. maybe it could have been different, but intent definitely better on this because they had no other choice. நீங்க power play at 40-45 ல உங்களுக்கு சான்ஸே இல்ல. so Jaiswal led the way very well. like I said, இன்னொரு 5 ஓவர் ஆடிந்தா I think RR would have won the game easily. Definitely yes. and Jaiswal வந்து நீங்க சொன்ன மாதிரி when Josh Hazelwood நீங்க that's what I want to say. இன்னைக்கு the game changer is Josh Hazelwood. do you agree P-Dog? ஏன்னா வந்து யஷஸ்வி ஜெய்ஸ்வால 49 runsல when he got out he would have been super gutted. என்னடா இது அப்படின்ற ஒரு ஃபீலிங். பட் அங்க இருந்து I think for the team itself there was a mental breakdown. though Dhruv Jurel ஒரு நல்ல ஒரு நாக் அவர் கொடுத்திருந்தாலும் there was a mental breakdown இல்லையா? ಹೇಳಕ್ಕೆ ಏನಿಲ್ಲ ರೀ. ಫಸ್ಟ್ ಜೋಶ್ ಹೇಸಲ್ವುಡ್ ಬರಲ್ಲ ಅಂದಿದ್ದಕ್ಕೆ ನಾನು ಸರಿ ವಿದ್ಯುತ್ ಸೇರಿ ಇವರು ಕ್ವಾಲಿಫೈ ಆಗೋದು ಕಷ್ಟ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟಿದೀವಿ. ದ ಮೊಮೆಂಟ್ ವಿ ನ್ಯೂ ಈಸ್ ಬ್ಯಾಕ್ ಅವ್ರು ಕಪ್ಪು ಗೆಲ್ತಾರೆ ಅಂತ. ದಟ್ ಈಸ್ ದ ಡಿಫರೆನ್ಸ್ ಒನ್ ಪ್ಲೇಯರ್ ಕ್ಯಾನ್ ಮೇಕ್. ದ ಸಿಂಪಲ್ ಆಸ್ ದಟ್. ಯಶಸ್ವಿ ಜೈಸ್ವಾಲ್ ಏನ್ ಮಾಡಿರ್ಬೇಕಂದ್ರೆ ಆ ಟೈಮ್ ನಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಮಕ್ಳು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಚಾಕ್ಲೇಟ್ ಹಿಂಗೆ ಕೊಡ್ತಾರೆ, ಅಂತಾರೆ, ಅಂತೀರಾ, ತಿನ್ಬಿಟ್ಟಿಂಗ್ ಅಂತಾರೆ. ಆತರ ಏನ್ ಮಾಡಿರ್ಬೇಕು. 7 overs ಆದ್ಮೇಲೆ ಸಮನ್ ಲೈಕ್ ಹಿಮ್ ವಿತ್ ಡಿವಸ್ಟೇಟಿಂಗ್ ಫಾರ್ಮ್ ಇಸ್ ಬ್ಯಾಟಿಂಗ್. ಬೌಲರ್ಗಳು ಏನಾಗುತ್ತೆ, ಎಲ್ಲ ಬಾಲ್ ಹೊಡಿತಾರಪ್ಪ ಇವನು ಅಂತ ದೇ ವಿಲ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಬೌಲಿಂಗ್ ನೆಗೆಟಿವ್ ಲೈನ್ಸ್ ಟು ಕಟ್ ಡೌನ್ ಬೌಂಡ್ರೀಸ್ ಆನ್ ಹಿಮ್. ದ ವೇ ಹಿ ವಾಸ್ ಬ್ಯಾಟಿಂಗ್ 49 of 19, ದ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇಸ್ ಎಲ್ಲ ಬಾಲ್ ಹೊಡಿತಾರಪ್ಪ ಅವರು ಅಂತ ದೇ ವೋಂಟ್ ಟ್ರೈ ಅಂಡ್ ಬೌಲ್ ಅಟ್ಯಾಕಿಂಗ್ ಲೈನ್ಸ್. ದೇ ವಿಲ್ ಟ್ರೈ ಅಂಡ್ ಬೌಲ್ ನೆಗೆಟಿವ್ ಲೈನ್ಸ್ ಅಂಡ್ ದೇ ವುಡ್ ಹ್ಯಾವ್ ಕ್ಯಾರಿಡ್ ಆನ್ ವಿತ್ 13 overs. ದ ಗೇಮ್ ವುಡ್ ಹ್ಯಾವ್ ಬೀನ್ ಓವರ್. ಅದು ಅವ್ರು ಮಾಡಿಲ್ಲ. ಇವ್ರು 3 ಮ್ಯಾಚ್ ಏನಾಯ್ತು ಅಂದ್ರೆ 5 ವರ್ಷ ಪ್ರೀತಿ, ಮದುವೆ ಮಾತ್ರ ಆಗಲ್ಲ. ಆ ತರ ಆಗ್ತಾ ಇದೆ. 5 வருஷம் லவ், கல்யாணம் மட்டும் ஆகல அப்படிங்கிறாரு. சொல்லுங்க. இல்ல நடுவுல கொஞ்சம் அவர் புரியணும்ல, என்ன பிரீத்திங்கிறாரு, இங்க என்ன இன்னைக்கு விளையாடலையே, பஞ்சாப் விளையாடலையே, இவர் என்ன பிரீத்திங்கிறாருன்னு நினைப்பார்ல, அதனால சொன்னேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இல்ல அவர்தான் கண்டினியூ பண்ண. நான் பேசுறேன், இனிமே அவர்தான் ஃபீட்பேக்ஸ் கொடுக்கணும். பிரீத்தி சொல்லியாச்சே, பஞ்சு மிட்டாய் சொல்லிட்டேன், எல்லாம் சொல்லிட்டேன். இல்ல பட் we'll have to talk about Hazelwood, otherwise it becomes a sin. நீங்க சொன்ன மாதிரி I think he is the ಕಪ್ಪು ಕೆಲ್ಸ ಕೊಡ್ತಾರ್ರಿ. ಇದು ಏನ್ರಿ ಮಾತಾಡ್ಬೇಕಂತೀರಾ ನೀವು? இல்ல நான் வித்யுத்ட்ட கேக்குறேன்.
வித்யுத் சொல்லுங்க வித்யுத். ஹேசல்வுட்னால கலக்கிட்டாருங்க. அது அந்த லென்த் பத்தி பேசினா அவர் தெரியும். இந்த மாதிரி ஹிட்டிங் ஹார்ட் லென்த் அட் க்ளோஸ் டு 140 ஸ்பீடு வந்து அண்ட் ஹி கேன் ஆல்சோ போல் த யார்க்கர் வெல். ஹி கேன் டூ எனிதிங். ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் T20 கிரிக்கெட்ல அவர். ஸோ அது மாதிரி போலர் இருந்துச்சு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் சிஎஸ்கேக்கு ஒரு வருஷம் பியூட்டிஃபுல்லா bowling போட்டாரு. ஹி டிட் wonderfully that year. RCBக்கு வந்த அப்புறம் he just been a different beastங்க. லாஸ்ட் இயர் நல்லா போட்ட. இந்த வாட்டி 100% I agree with பிரசன்னா. நான் சொல்லியிருந்தேன், ஐயோ ஜாஷ் ஹேசல்வுட் ஃபிட்னஸ் வந்து just imagine, no, Josh Hazel is not fully fit. இந்த RCB டீம் இந்த பொசிஷன்ல இருப்பாங்களா தெரியாது கிடையாது. ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஏன்னா that kind of அந்த மாதிரி ஒரு போலர் அவரு. ஒரு மிச்சல் ஸ்டார்க் பத்தி பேசுவோம். டெல்லிக்கு எப்ப தேவையோ இஸ் ஏபிள் டு டெலிவர். அதே மாதிரி ஜாஷ் ஹேசல்வுட் brings in a little more consistency than மிச்சல் ஸ்டார்க். மிச்சல் ஸ்டார்க் வந்து he can just devastate you with pace swing. இவர் வந்து கன்சிஸ்டன்சி தராரு. அதே அந்த மெக்ரா மோட்ல அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு போடுறாரு. he knows அந்த 2-4 அடிச்சா கூட I will come back and get a wicket. அதான் ஆத்து ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் 3 பால் டாட் பால் இங்க அங்க போய் அடிக்க பார்த்தாரு. 2 பால் புல்ல விட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஸ்பேஸ் டக்னு வந்து he got caught. That what Hazelwood can do. Where a bowler 2-3 4 for the okay 12 runs in the over. He will always will come and give you a chance of getting a wicket. And இந்த வருஷம் செம்மையா பண்ணிருக்காரு. இந்த மாதிரி பிட்ச் எல்லாம் அவர் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்லா பிட்ச் அடிக்கிறதே கஷ்டம். இங்க கொஞ்சம் பவுன்ஸ் வந்து கொஞ்சம் அனிமனா இருக்குச்சு. It's a very difficult. Only person, that's why I'm saying only person who could have hit him and take him on is Jaiswal. ஒரு 5 over ஆடிந்தா the match will be different. அங்கதான் Hazelwood is a game changer for RCB. And someone once said, batsmen win you the games, but bowlers win you the championship. அப்படின்னு வந்து 100%. சொல்லுவாங்க. ஆமா. 100% இன்னைக்கு we saw that, and of course it so much looks like the season for the Pandyas, especially Krunal Pandya today. Yes, Hazelwood அவர் கொடுக்க வேண்டிய பிரேக் எல்லாமே கொடுத்தாரு. But there was one particular over where Pandya அவங்களோட run rate, it was somewhere around 13 என்னவோ இருந்துச்சு, to bring down the run rate. And I think it was just 3 runs அதுல கொடுத்திருந்தாரு and ஒரு விக்கெட் வந்து எடுத்திருந்தாரு. அங்க இருந்துதான் ராஜஸ்தான் ராயல்ஸோட மைண்ட் செட்டே மாறி போயிடுச்சு. அண்ட் ஐ திங்க் தட் பிரேக் த்ரூ கொடுத்தது. we'll have to talk about Krunal Pandya. A few words about it, P-Dog. அது பேர் வந்து நாலு பாண்டியான்றதுனால எல்லா ஓவரு 4 கொடுப்பான்னு நினைச்சிட்டு வரான் பேட்ஸ்மேனு. அது கிடையாது. பேர் குருநாள் இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா the way adjusted his lens. இப்ப எனக்கு என்னன்னா இந்த பிட்ச் வந்து கிரிப் ஆகுது அப்படிங்கும் போது I want to be on the shorter side. இப்ப நீ வந்துட்டு முன்னாடி நான் ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன். ஏன்னா பெருசா டேர்னுங்கிறது எதுவும் கிடையாது. ஒரு சில பால் ஹோல்ட் ஆச்சு ஒழி அந்த பக்கம் இந்த பக்கம் பெருசா ரொட்டன்ல அப்படி எல்லாம் திரும்பல அப்படிங்கும் போது நான் மேல போட்டேன்னா டமால்டு தூக்கி 6 அடிச்சிருவாங்கல்ல, சந்தேகமே கிடையாது. என்ன நீ 6 அடிக்கிறியா, என்னோட லென்த்தை மேக்சிமைஸ் பண்ணி பேக் ஃபுட்ல போய் 6 அடி, எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. அப்புறம் ஒரு பால் அப்படியே சக்கரை எட்ஜ் எடுத்துன்னு 4 போச்ச ஒழிய he was absolutely clinical. 3 overs 19 runs 2 wickets. After 10 overs they are rocketing along 113 for 2 போது அந்த 3 overs apart from what Josh Hazelwood did. ஏன் ஜாஷ் ஹேசல்வுட் பத்தி அவ்வளவு தூரம் நான் பேசினேன்னா வித்யூத்து ஒத்துப்பாரு. 2 ஓவர்ல 18 ரன் செட்டில்டு பேட்ஸ்மேன் இருக்கா, நீ ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அவர் திருப்புறதுனால ஹைலைட் எல்லாம் அங்க போச்சே ஒழிய நீங்க கரெக்டான கேட்ட கேள்விப்பதி அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு மெயின் ரீசன் குருநாளே இல்ல, குருநாள் பாண்டியா அப்சல்யூட் சாம்பியன். டெஃபினெட்லி எஸ். அண்ட் மக்களே, இதுல இருந்து உங்ககிட்ட என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, குஜராத் டைட்டன்ஸ் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காங்க, டெல்லி கேபிட்டல்ஸ் நம்பர் 2 பொசிஷன்ல இருக்காங்க, நம்பர் 3ல இருக்கிறது யாரு? ஆர்சிபி அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபுல்லா மீசையெல்லாம் முறுக்கிட்டு இருக்கீங்க, என்ன மேட்ரு? மும்பை இந்தியன்ஸ் பத்தி சொல்லணுமா? அண்ணன் மூன்றாவது இடத்தில். ಈ ಸಲ ಮುಲಾಜೆ ಇಲ್ಲ, ನಮ್ದೇ ಈ ಸಲ, ನಮ್ದೇ ಇವತ್ತು ನಮ್ದೇ ಈ ಸಲಾನು ನಮ್ದೇ அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் 4th பொசிஷன்ல இருக்காங்க. வித்யுத் ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறாரு, சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க. when your so called weakness in the team is becoming a strength, that shows your team is going to very well. நம்ம குருணால் சுரேஷ் தான் மேபி ஒரு ப்ராப்ளமா இருக்கும்னு நினைச்சோம். மீதி எல்லாம் கவர்டா இருக்கு. நினைப்பீங்களா? இனிமேல் நினைச்சு பாருங்க. அவங்களே தூள் கலப்புறாங்க. அப்பனா ஐ திங்க் சொல்லி அப் அண்ட் அபவ் ஆர்சிபி. எனக்கு ஒரே வார்த்தை தெரியும், ஈஸ்ட் ஆலா கப் நமதேக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் ஆடுறாங்க இந்த வருஷம் அவங்க.
வெரி வெல், வெரி வெல் டன். தேங்க் யூ சோ மச் ஜென்டில்மேன். இந்த ஒரு கேம பத்தி நெறைய இன்சைட்ஸ் நீங்க குடுத்தீங்க. ரியலி, ரியலி நைஸ். நெறைய பேசியிருக்கோம். டெஃபினெட்லி மக்களே நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தான் நாங்க நம்புறோம். திரும்ப உங்கள நாளான்னைக்கு வந்து சந்திக்கிறோம். until then it's டாடா பை பை ஃப்ரம் ஸ்வஸ்திகா ராஜேந்திரன், டாக் மற்றும் வித்யுத். டடா!